தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மறைவைத் தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட துவங்கியுள்ளன. அதன் ஒரு பகுதியாக சசிகலா நடராஜன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தனது கட்டுப்பாட்டிலும், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அபகரிக்கவும் முயற்சி செய்து வருவதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் அதிமுக வட்டாரத்தில் இருந்து எழத் துவங்கிவிட்டன. அதிமுகவின் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி பெயரில் சமீபத்தில் ஒரு ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த ஆடியோவில் அவர் கூறியிருப்பது, சசிகலா நடராஜன் பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும், அவரது தலைமையை ஏற்க முடியாது, அதற்கு பதிலாக ஜெயலலிதா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என தொடங்கி, அதற்கு ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபாவை தலைவராக்குவோம் என்று கூறியுள்ளார். அந்த ஆடியோ பதிவை இப்பொழுது நாம் கேட்கலாம். சசிகலா குரூப் பொறுத்த வரைக்கும் ஐ குட் சே தட் நவநீத கிருஷ்ணன்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன ஒரு தே ஆல் ஹேவ் என்ஆக்டட் போகஸ் ட்ராமா. அம்மா இருக்கும்போது அம்மா காலில் விடுறது, ஹெலிகாப்டரை நமஸ்காரம் பண்ணுறது, ஹெலிகாப்டர் கும்பிடு போடுறது, இத்தனையும் போகஸ், எல்லாம் ஆக்ட். எல்லாருமே சிறந்த நடிகர்களை ஒழிய யாருக்குமே என்ன புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை கிடையாது. க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ப்ராப்பர்ட்டி அடிக்கலான்னு நினைக்கிறாங்க. நாங்கள் விட மாட்டோம். அம்மாவோட ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பூரா எங்கள் கையில் இருக்கு. வி ஹாவ் என்ன இந்த ப்ராப்பர்ட்டி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவரை அப்பாயின்ட் பண்ணுங்கன்னு நாங்கள் சிட்டிசன் கோர்ட்டில் கேஸை போடுறோம். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கட்டத்தில் சசிகலா பொதுச் செயலாளராக நியமிச்சாங்க அப்படின்னா பெரும் போராட்டம் நடத்துவோம். என்ன ஜெயலலிதா அஇஅதிமுகங்கிற கட்சியை கூட நாங்கள் ஆரம்பிக்க தயங்க மாட்டோம். அதில் தீபா தான் என்ன, அதாவது அசல் அச்சு அம்மா மாதிரி இருக்கிற ஹானரபிள் டாக்டர் புரட்சி தலைவி தங்க தலைவி அம்மா ஜெயலலிதாவோட அண்ணனோட மகளை தான் நாங்கள் ஒத்துப்போமே தவிர இந்த சசிகலா கும்பல் யாரையாது